ராஜா கிளி இந்த படத்தில் தம்பி ராமையா மற்றும் சமுத்திரக்கனி நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தின் கதை இதுதாங்க. அன்னைமடி அன்பாலயத்தை நடத்திக்கிட்டு இருப்பார் சமுத்திரக்கனி. ஒரு நாள் ஆஃபீஸ் வேலையாக காரை எடுத்துக்கிட்டு வெளியில் போவார். ரோட்டோரத்தில் இருக்கிற குப்பை தொட்டியில் சாப்பாடு கிடைக்குமான்னு ஒரு கால் உடஞ்சி மனநலம் குன்றிய ஒரு மனிதன் சாப்பாட்டை தேடிக்கிட்டு இருப்பார். அவர் தான் தம்பி ராமையா. இப்படி மனநலம் குன்றிய தம்பி ராமையாவை பார்த்த சமுத்திரக்கனி தன்னுடைய காரை நிறுத்தி அன்பாலயத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். அந்த அன்பாலயத்தில் தம்பி ராமையாவை குளிச்சு விட்டு முடியை கட் பண்ணி கிழிஞ்ச துணியெல்லாம் கழட்டி விட்டு புதிய துணியை மாட்டி விட்டுருவார். தம்பி ராமையா கையில் ஒரு அழுக்கு மூட்டை இருக்கும், அதை மட்டும் கொடுக்கவே மாட்டார். சமுத்திரக்கனி தம்பி ராமையா தூங்கினதுக்கு அப்புறம் அந்த அழுக்கு மூட்டையை எடுத்து பார்க்கும்போது அந்த அழுக்கு மூட்டைக்குள்ள ஒரு முருகர் படம், அப்புறம் ஒரு டைரி ஒன்று இருக்கும். அந்த டைரியை படிக்கும்போது தான் இவர் தொழிலதிபர் முருகப்பான்னு தெரியும். தம்பி ராமையா ஏழையாக இருக்கும்போது தன் மனைவியோட மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தார். இவருடைய பிஸ்னஸ் வளர்ச்சி அடைய அடைய அப்புறம் தன்னுடைய மனைவியை கவனிக்கவே முடியல. அதனால் தம்பி ராமையா மனைவி எப்போதும் தம்பி ராமையா பண்ணுற எல்லா பிஸ்னஸும் ஃபெயிலியர் ஆகி ஏழையாகணும், அப்போ தான் தன்னோட மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்த முடியும்னு கடவுள்கிட்ட அடிக்கடி வேண்டிக்குவாங்க. தம்பி ராமையா முருகன் மேலே அதிக பக்தி கொண்டதால் பிஸ்னஸும் கொடி கட்டி பறக்கும். எந்த தொழில் செஞ்சாலும் அதில் வெற்றியும் அடைவார். தம்பி ராமையாவுடைய ப்ரொஃபஸர் தம்பி ராமையா கிட்ட, நீங்கள் எல்லா பிஸ்னஸும் பண்ணுறீங்க, அதுபோல் டெக்ஸ்டைல் பிஸ்னஸும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கு மனிதரில் புனிதன் அவார்டு ஒன்று கொடுக்க போகிறோம், அதை நீங்கள் வாங்கிக்க வேணும்னு சொல்ல, சரி நான் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறேன், அதே போல் அவார்டும் வாங்கிக்கிறேன்னு சொல்லி ப்ரொஃபஸரை அனுப்பி விட்டுருவார். ஒரு நாள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லா போயிட்டு இருக்கும்போது தம்பி ராமையா மனைவி தம்பி ராமையா மேலே சந்தேகப்பட்டு அங்கு வேலை செய்கிற வள்ளி மலருங்கிற பெண்ணை திட்டி விட்டுடுவாங்க. தம்பி ராமையா அந்த பொண்ணை வேலையை விட்டே நிறுத்திடுவார். 2 நாள் கழித்து அதே பொண்ணு தான் கணவன்கிட்ட சொல்லி மீண்டும் தம்பி ராமையா மேலே ஆசைப்பட்டு அந்த துணி கடையில் சேர்ந்துடுவா. தம்பி ராமையா வள்ளி மலரை 2வது திருமணம் செஞ்சுக்குவார். வள்ளி மலருக்கு தேவையான வீடு, சொகுசு காரு, கோடி கணக்கில் பணம் செலவு பண்ணுவார். அதே போல் தம்பி ராமையா விருது வாங்க போன போது விசாகான்ற பொண்ணை பார்த்து அந்த பொண்ணையும் திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுவார். விசாகா அம்மா தம்பி ராமையா கிட்ட நிறைய பணம் வாங்கி வசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் விசாகாவுக்கு தம்பி ராமையாவை பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் மாஸ்டரை லவ் பண்ணிட்டு இருப்பா விசாகா. இது விசாகா அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. தம்பி ராமையா கிட்ட நீ இருந்தால் தான் நம்ம வசதியாக வாழ முடியும், அதனால் அவரை திருமணம் செஞ்சுக்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாள். இதனாலேயே விசாகா தனக்கு விருப்பமான டான்ஸ் மாஸ்டரை திருமணம் செஞ்சுக்குவா. இந்த செய்தி தம்பி ராமையாவுக்கு தெரிய விசாகா கணவனை கொலை செய்ய திட்டம் போடுவார். ஏற்கனவே தம்பி ராமையாவுக்கும் விசாகாவுக்கும் தொடர்பு இருப்பதை தெரிஞ்சுக்கிட்ட விசாகா கணவன் தம்பி ராமையா கிட்ட நிறைய பணம் வாங்கிட்டு விசாகாவை தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் தம்பி ராமையா தன்னோட ஆட்களை விட்டு அவனை கொலை செய்ய சொல்ல அவங்களும் அவனை கொலை செய்ய கிளம்பிடுவாங்க. ஆனால் விசாகா கணவன் தன் நண்பன் மனைவியை மிரட்டி பணம் பறித்ததால் விசாகா கணவனை கொலை செய்ய விசாகா கணவனுடைய நண்பனும் தேடிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் விசாகா கணவனை அவனுடைய நண்பன் கடத்திட்டு மலை மேலே கூட்டிகிட்டு போகும்போது விசாகா கணவன் தப்பிக்க நினச்சிட்டு கார்லேருந்து எட்டி குதித்து மலையில் இருந்த கல்லில் மோதி இறந்துடுவான். இந்த கேஸை ஏற்கனவே தம்பி ராமையா மேலே கோபமாக இருந்த எஸ்ஐ எல்லா சாட்சியும் மறைச்சு தம்பி ராமையா தான் கொலை பண்ணுனான்னு சொல்லி கைது பண்ணி கோர்ட்டில் நிறுத்த கோர்ட்டும் 10 ஆண்டு சிறை தண்டனை விதிச்சிரும் தம்பி ராமையாவுக்கு. அதுக்கப்புறம் தம்பி ராமையா பையன் தான் அப்பாவால் தான் இந்த சொசைட்டியில் கெட்ட பேர் உண்டாச்சு, அதனால் தம்பி ராமையாவை கொலை செய்ய முயற்சி பண்ண தம்பி ராமையா மருத்துவமனையிலிருந்து தப்பி ஓட போலீஸும் துரத்த வாட்ச்மேன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஊர் ஊராக சுற்றுவார். ஒரு கட்டத்தில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பைத்தியம் பிடிச்சு நல்லா இருக்கும்போது எல்லாரும் கூட இருந்தாங்க. ஆனால் கெட்ட பேர் வந்தவுடன் அந்த 2 மனைவியும் இவரை கண்டுக்க மாட்டாங்க.
இதனாலேயே பைத்தியம் முத்தி தெரு தெருவாக அலைஞ்சு சோத்துக்கே வழி இல்லாமல் குப்பை தொட்டி சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்ற நிலைமைக்கு போயிடுவார். இதை பார்த்த சமுத்திரக்கனி அவரை காப்பாற்றி தன்னுடைய அன்பாலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்து குளிச்சு விட்டு சாப்பாடு போட்டு மீண்டும் தம்பி ராமையாவை தன்னுடைய மகன் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போக அவர் மகன் வீட்டில் சேர்த்திக்க மாட்டான், கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுவான். தம்பி ராமையா முதல் மனைவி தம்பி ராமையாவை பார்த்து அழுது, சரி நாங்கள் 2 பேரும் தனியாக போய் வாழ்ந்துக்கிறோம்னு போயிடுவாங்க. இந்த படத்திலிருந்து என்ன தான் இல்லீகலாக மனைவி 1 2 3ன்னு இருந்தாலும் அவங்க எல்லோரும் பணத்துக்காகத்தான் இருப்பாங்க. அந்த பணம் நம்ம விட்டு போயிடுச்சுன்னா அவ்வளவு தான், அவங்களும் நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஆனால் முதல் மனைவி தான் கடைசி வரைக்கும் நம்மளை பார்த்துக்குவாங்கன்னு இந்த படத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பாங்க. கணவனை நன்றாக பார்த்து கொள்ளும் மனைவிக்கு இந்த படம் சமர்ப்பணம்னு படத்தை முடிச்சிடுவாங்க. நன்றி.